நான் பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நான் கேட்குறேன், வக்ஃப் போர்டு மூலியமாக எந்த ஏழை அல்லது நடுத்தர இஸ்லாமியர்களுக்கு தொழில் தொடங்கவோ அல்லது வாழ்வதற்கோ அல்லது கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்திற்காகவோ அல்லது முதியோர்களுக்காகவோ அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்காகவோ அல்லது ஏழை குழந்தைகளுக்காகவோ ஏதாவது உதவி கிடைச்சதுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எதுக்கு இப்போ வக்ஃப் போர்டு? கூடவே என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு உரிமை அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது திமுக சார்பில் சப்போர்ட் பண்ணுவோம், திமுக கூட நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய விசுவாசம் கொஞ்சம் ஒட்டினுக்குது. முட்டரசன் இருக்கார்ல, அவர் முட்டரசன் தான், முத்தரசன் இல்லை. தாவேகாக்கு கொள்கை குறிப்பாக கோட்பாடு எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. அதை போய் வீரபாண்டியன்ட்ட சொல்லுங்கள், இல்லை டி ராஜாட்ட சொல்லுங்கள். சரி சார், செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் ஆளுநர் இடி வழக்கு பதிவு செய்ய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு ஸ்பீடப் ஆகிருக்கு. வழக்கு பதிவு செய்ய இல்லைங்க, எல்லாருமே அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வழக்கை நடத்துவதற்கு ட்ரையல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ இடி ஏற்கனவே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, இவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக போனாங்கன்னா, போன திமுக ஆட்சி இந்த FL2 பார், அந்த பார், இந்த பார்னு இஷ்டத்துக்கு பேர் வச்சு அதிகமாக இதை வியாபாரமாக்கி விட்டாங்க. டாஸ்மாக் மட்டும் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டு இருக்கும், அதில் போய் குடிச்சிருந்தது மாதிரி பாரு அப்படின்னு கொண்டு வந்தாங்க போன கவர்மெண்ட்லாம். அதை FL2 பாரு, அந்த பாரு, பப்பு, அது இதுன்னு எந்த வகையில் நீங்கள் தப்பிக்க முடியாது. மன உறுதி இருந்தால் தவிர ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதில் போய் ஜாயிண்ட் ஆகிடுவீங்கன்ற மாதிரி. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்தியா கூட்டணி சார்பில் நடக்கக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி டெல்லியில் நடந்திருக்கு. திமுக மற்றும் ஆம் ஆத்மி பார்ட்டிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அகிலேஷ் யாதவ் மற்றும் மம்தா பானர்ஜி அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு சைடு இருக்குன்னு பார்த்தா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணின்றதே இல்லை அப்படின்ட்டு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் ஆளுநர் இடி வழக்கு பதிவு செய்ய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. புதிய வக்ஃபு சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாதுன்ட்டு அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் ஆப்சண்ட்டு, தீதி ப்ரெசன்ட். எப்படி பார்க்குறீங்க? தீதிக்கு வேறு வழி இல்லை, வந்துட்டாங்க. தீதி எவ்வளோ ஆணவத்தோடு இருந்தாங்க, காங்கிரஸ் எல்லாம் திட்டிக்கிட்டு. இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே மறுபடியும் தீதி கலந்துக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அந்த இந்தியா கூட்டணி இந்த இதெல்லாம் பெருசாக இது கிடையாது. அவங்க என்னன்னா பிஜேபி எதிர்த்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்த்தா தான் அரசியல் பண்ணணும்னு பிஜேபி எதிர்த்தாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தால் தான் கொஞ்சமாவது அந்த சிறுபான்மை இது கிடைக்கும்னு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்க. இந்த ரெண்டுக்காகவும் தான் இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. மற்றபடி இந்தியா கூட்டணியில் இவர்கள் போய் பெருசாக கலைஞர் காலத்தில் தேசிய முன்னணியில் செயல்பட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ இருந்தாங்க, அதனால் அப்படியே வண்டி ஓடிட்டு இருந்தது. இப்போ காங்கிரஸ் போய் தாவேக்காக ஆதரவு கொடுத்தது இவர்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த காங்கிரஸ் கூட பெரிய வார்த்தை முதல்லாம் நடக்குது இல்லை? ஆமாம், உள்ளுக்குள்ளே நடக்குது. நம்ம கூட அன்றைக்கி கூட துரோகின்னு செல்வப்பிறந்தை. இதில் என்ன காரணம், அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தா, இவங்களுக்கு ஏன் காங்கிரஸ் மேலே அவ்வளோ கோபம் அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. காங்கிரஸ்ன்னு ஒன்று தாவேக்காக போகலன்னா திமுக கூட்டணி வலுவாகவே இருந்தது. தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காது. இல்லாட்டி ஏடிஎம்கே ஆதரவோட ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ அந்த கோபம் தான் எல்லாருக்குமே. காங்கிரஸ் போய் முந்திக்கிட்டு 5 பேரை கொடுத்த உடனே அடுத்து தேசிய லெவலில் அந்த நிலைமையே மாறுது. இந்தியா கூட்டணி இது தாவேக்கா கூட்டணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தே ஆகணும்னு ராகுல் அங்கே பேசினோன்னா இடதுசாரிகள் அங்கே போயிட்டாங்க. அது பெரிய அடி டிஎம்கேக்கு. ஏன்னா டிஎம்கே கூட்டணி ஆட்சிக்கு இடதுசாரிகள் போனதுனால தான் பிரச்சனை. இல்லாட்டி 120 இருந்திருக்கும். காங்கிரஸ் போனாலும் 120 இருந்திருக்கும். அதனால் முதல்ல இந்த அடி. அடுத்து முஸ்லீம் லீகை பேசி கொண்டு போனது. கடைசியாக திருமாவளவன் போயிட்டார். அதனால் அவங்க ஒன்றும் போகல, நாங்கள் தான் அமுச்சு வச்சோம் அப்படின்னா இங்கே சண்முகத்துக்கு கோவம். யார் அமுச்சு வச்சா? இது தேசிய கட்சிங்க, நாங்கள் தான் வந்தோம். தன்னிச்சையாக எடுத்த முடிவு இல்லை. அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னால் அவர்கிட்ட போய் கேளுங்க, சண்முகம் அப்படி சொன்னார்னு சொல்லுங்கள் அப்படின்னு.
அப்போது இதெல்லாம் கோவம் தான் காங்கிரஸை போட்டு விழுந்து புறான்றாங்க. இந்த கோவத்தோடு இருக்கிறவங்கள சரி சரி வா வா கூட்டணி கூட்டம் வச்சுக்கிறோம் வா அப்படின்னா எப்படி இருக்கும்? காண்டாகுமா காண்டாகாதா? கண்டிப்பாக ஆகும். அதனால் இவங்க என்னென்னா எங்களையே அடித்து எங்கள் வயிற்றுலேயே அடிச்சிட்டா ஆட்சியே இல்லாமல் பண்ணிட்டா இதில் வேறு சமாதானத்துக்கு வேறு கூப்பிட்றியா நீ? அது ஒரு கூட்டணி, அதுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்ட்டாங்க. சிபிஎம் ஏற்கனவே கிடையாது அந்த கூட்டணியில், அதனால் அவங்க வரல. கெஜ்ரிவாலை கூட வச்சுக்கிட்டே நீ ஹரியானாவில் உடச்சி விட்றது, பஞ்சாபில் எதிர்க்கிறது, டெல்லியில் எதிர்த்து நிற்கிறதுனா அவனை வேடிக்கை பார்ப்பாங்க கெஜ்ரிவால். அது ஏற்கனவே அவர் இல்லை, அதனால் அவர் வந்து தனி. தீதி அக்கா காங்கிரஸ் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க, ரகசிய கூட்டணி. காங்கிரஸ் கேரளாவில் என்ன சொல்லிச்சு? பினராயி விஜயன் இவங்களை பிஜேபி கூட்டணி. இப்போ அவர் கேட்குறாரு எம்ஏ பேபி, நீ அதுக்கு சொல்லு, நாங்கள் வரதை பற்றி ஆமாம் அடிச்சாரா? அதனால் தேர்தல் நேரத்தில் எனக்கு என்ன வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படியா வரும்? மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ. நம்ம முன்னாள் சிஎம் சொல்லி குழப்பி விட்டார், எனக்கே குழம்பிச்சு. அப்போது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போது நீங்கள் ஒரு கட்சியுடைய அந்த அவங்களுடைய கொள்கை, அவங்க எப்படி நிற்கிறாங்கன்றத பார்க்கணும். எனக்கு என்னென்னு பேசக்கூடிய விளைவு இன்றைக்கி சிபிஎம்மாக விலகி நிற்கிது. இவங்க தீதியாக்காக வேறு வழி இல்லை, கட்சியே இல்லை, தீதியாக்காவே இல்லை இப்போ. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. 20 பேர் தான் ப்ரெசென்ட், 80 பேர் ஆப்சென்ட், 60 பேர் ஆப்சென்ட். 60 பேர்னா கட்சி போயிடுங்க. அந்த மீட்டிங்கில் சொன்னேன், ஒரு மீட்டிங்கில். ஆனால் இப்போ 50 பேர் என்னமோ தான். 54 பேர் வந்தால் கட்சி யார் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க தலைமையில் தான். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து பாஜக கொடுத்த அழுத்தமா? எல்லோரும் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்களான்னா இல்லை, எல்லாருக்கும் ஒரு கோபம், கட்சியை இஷ்டத்துக்கு நடத்துனீங்க, அதெல்லாம் பண்ணீங்கன்னு. சேம் அதே பிரச்சனை தான் அதிமுகலையும் எதிரொலிச்சது. அதனால் சில விஷயங்கள் வந்து தோல்விக்கு பிறகும் பெரிய சிக்கல். அதில் வந்து இப்போ தீதியாக்கா அங்கே போய்க்கிறாங்க. அதனால் இந்தியா கூட்டணின்ற பேரில் அது கூட்டம் நடந்த இடத்த பார்த்தீங்களா? அந்த இதை விஷுவலில் யாரோ ஓசியில் இடம் கொடுத்த மாதிரி இது. இவ்வளோண்டு இடம் இங்கே உட்காந்துக்கிறோம், நாங்கள் எட்டி பார்த்துன்னுக்கிறாரு. திருமாவளவன் பார்த்தாரு, நமக்கு எதுக்கடா வம்புன்ட்டு அவர் செல்லன்னு ஒன்றுக்கிறாரு. அப்போ திருமாவளவன் நினச்சா கூட ராகுல் காந்தியை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் அந்த கூட்டம் யாரோ ஓசியில் இடம் கொடுத்த மாதிரி நடத்திட்டு, இனி மாதம் ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டம், அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கும். நாங்கள் வந்து நீட்டு யார் கொண்டு வந்தா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து இப்போவும் எஸ்ஐஆரை பிடிச்சி துவங்கினுக்கிறாங்க. ஆமாம், இன்னுமாடா திருந்தலை நீங்கள்? எஸ்ஐஆர் வந்த பிறகு தான் பல மாற்றங்கள் வந்தது. தீதியாக்கா இன்றைக்கி வந்து தீதியாக்கா சந்தோஷமாக இருந்திருக்கும், இல்லை தீதியாக்காவே சொல்லியிருப்பாங்க. தீதியாக்கானா குழம்பிட போகிறாங்க, மம்தா பானர்ஜியை சொல்லியிருப்பாங்க, எஸ்ஐஆர் பற்றி போட்டால் தான் அந்த கூட்டத்தில் இருப்பேன் அப்படின்னு. அதனால் எஸ்ஐஆர் பல வாழ்க்கையை காலி பண்ணிச்சு. பீகாரில் காலி பண்ணிச்சு, தமிழ்நாட்டில் காலி பண்ணிச்சு, கொளத்தூரில் காலி பண்ணிடுச்சு. முக்கிய காரணம் என்ன? எஸ்ஐஆர். தீதியாக்காவை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. 2 இது, ஒன்று பங்களாதேஷ் இது, இன்னொன்று இது. அப்போ அந்த கோவம்லாம் வச்சுக்கிட்டு தான் எஸ்ஐஆருக்கு எதிராக, அந்த குளறுபடிகளுக்கு எதிராக தலைமை நீதிபதிகிட்ட போய் சொல்ல போகிறாங்களாம். அதாவது 2 தடவை கேஸு போனீங்களா நீங்கள்? கோர்ட்டெல்லாம் மாட்டிட்டு போனாங்களா தீதியாக்கா? கோர்ட்டு என்னத்தை பார்க்கும்? என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது நடைமுறை தானே. இல்லை இந்த மாதிரி வந்து நீக்கிறாங்க, என்ன நீக்கினாங்க? யார் நீக்கிறா? இல்லை நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம், அப்போ உங்கள் ஊழியர்கள் தானே ஈடுபடுறாங்க. ஆமாம், என்ன போய் கேட்குறாங்க? அந்த ஃபார்மில் என்ன கேட்டிருக்கு? இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்பா பேர் அம்மா பேரும் ஓட்டர் ஐடி, அப்பா இருந்தால் அப்பா ஓட்டர் ஐடி இது அதானே. வேற என்ன? தீவிர வாக்கு திருத்த முறை தானே. இருக்கிறீங்களா இல்லையா? அதானே. அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை ராகுல் கூட ஏதோ சொன்னார், கூப்பிட அவரை. சொல்லுங்கள். ஓட்டு திருட்டு அதெல்லாம் விடு, நீ என்ன சொல்ல வர? ஒரு வீட்டில் 50 ஓட்டு இருக்குது, சரி 5 பேருக்கு தான் ஓட்டு இருக்குது. ஆமாம், 45 பேருக்கு ஓட்டே இல்லை, சரி இதை எப்படி சரி பண்ணணும்? நாங்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், எஸ்ஐஆர் தான் காரணம். என்னையா பேசுகிற? 5 ஓட்டுக்குது, 45 போலினா அந்த போலியை கண்டுபிடிக்கிற வேலை தான் எஸ்ஐஆர் வேலை. நீ என்ன சொல்கிற? இல்லை மிலாட் அப்படின்னு தீதியாக்கா பார்க்குது, உன்னை நம்பி தான் நான் எஸ்ஐஆர் எடுத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவசரப்பட்டுட்டோமோ. இவர்கள் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப் தலைவர்களாக மாறிட்டு வராங்க. விலைவாசி உயர்வு குறித்து விவாதிக்க வேண்டும். எந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வு இல்லை? 90ல் இதே இந்த மாதிரி கூட நடக்கலை வாருங்க. 90ல் சும்மா அந்த குவைத்தை வச்சு இவனுங்க சீண்டிருந்தானுங்க ஈராக்கை. அந்த ஆள் திருப்பிட்டு அடிச்சான் குவைத்தை.
அடித்து உள்ளே பூந்துட்டோன்னே உள்ளே இவங்க இறங்கிட்டாங்க, ஜனநாயக காவலர்கள் இறங்கி அந்த ஆளை பிடிச்சி எங்கேயோ உள்ள சுரங்கத்தில் ஒளிஞ்சி தீன்னு வந்து தூக்கில் போட்டாங்க. இந்த வாரு சில மாதங்கள் நடந்தது, அவ்வளோதான். அதுக்கு இங்கே விலைவாசி ஏறிச்சு பாருங்கள். பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாம், கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லாம் அப்படி ஏறிச்சு விலை. ஒன்றும் முடியாமல் அந்நிய செலவானே கையில் இல்லைன்னு 440 டன்னு தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி இருக்கிறத ஏதோ சமாளிச்சுக்கிட்டு விலையை ரொம்ப ஏற்றாமல், மற்ற நாடுகள்லாம் போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே 100 ரூபா விற்ற பெட்ரோல் 125 ஆகிட்டான். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அப்படியே 50% மேலே ஏற்றிட்டாங்க. இலங்கையில் அப்படி தான், ஸ்ரீலங்காவில். நம்ம தாக்கு பிடிச்சின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ இருந்தால் நான் அப்படின்னு அப்படியே வச்சுருவியா? என்ன பண்ணுவ நீ? இந்த எண்ணெய் நிறுவனங்கள் விலையாற்றி கொள்ளலான்னு கொண்டு வந்தது யார்? மிஸ்டர் ப. சிதம்பரம். மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் கையில் அந்த இதை கொடுத்தது. இன்றைக்கி எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் எல்லா இதுக்கும் கொண்டு வரத்துக்கும் இவங்க தான் இருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் அது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அடுத்த கவர்மெண்ட் வரும்போது இவங்க அதை எதிர்க்கிறது. இப்போ உட்காந்து விலைவாசி உயர்வை நாங்கள் என்ன ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த பொருளாதார நெருக்கடி சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டலாம். அது நல்ல கோரிக்கை. கூட்டி விவாதித்து என்ன பண்ணணும்னு பேசுங்க, நல்ல விஷயம். இவ்வளோ தான், அதை மீறி ஒன்றும் கிடையாது. எதுக்குப்பா இப்போ கூட்டினீங்கன்னு கேட்டால் தெரில. இல்லை, எல்லாருக்கும் மறந்து போயிடுச்சு இந்தியா கூட்டணிலாம் யார் இருக்கிறோமா இல்லையா. இன்னொன்று, திமுக வருமா வராதான்னு செக் பண்ணுறதுக்கு கூட கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க நிலமை. அவங்க கொய்யால் கவுத்திட்டு இன்றைக்கி தலைவரே வீட்டில் உட்காந்துக்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கு அது தலைவர் ஒழுங்காக போயிருக்கலாம். இந்தியா கூட்டணிக்கு ஏன்னா ஃப்ரீயாக தானே இருக்கிறாப்புல, நல்லா போய் ஜாலியாக. ஆனால் அவர் முதல்வராக இருந்தப்போ அந்த கூட்டத்துக்கு போக விரும்பல, தெரியும்ல. ஆமாம், பாதியில் ஓடன்ட்டார். கேட்டால் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சான். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சா? ஏன்பா தனி விமானத்தில் தானே போனீங்க? அதெல்லாம் கண்டுக்காத விடு. ஏதாவது காரணம் சொன்னால் கேட்டுக்கணும். பழமொழி சொன்னால் கேட்டுக்கணும். அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்தது. அதனால் நடத்தி முடிச்சிருக்காங்க. மதச்சார்பற்ற கூட்டணி வந்து தமிழ்நாட்டிலே இல்லைன்னு ஒரு பக்கம் சண்முகம் சொல்கிறாரு. புதிய மதச்சார்பற்ற கூட்டணி உருவாகுன்ட்டு ஒரு பக்கம் டிகே சிலோங்கன்னு சொல்கிறாரு. நான் யாரை வச்சு புதிய மதச்சார்பற்ற கூட்டணி உருவாக்க போகிறாங்க? ஒருவேளை அகிலேஷ் யாதவ் வாங்க அங்கே ஒரு கட்சி ஆரம்பிங்க, மம்தா தீதி வாங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, வேறு யாருப்பா வட இந்தியா கட்சிகள்லாம் வாங்கப்பா கட்சி ஆரம்பி, எல்லா கட்சியோட வச்சு கூட்டணி. அப்படியா? இதில் மதசார்பற்ற கூட்டணி இல்லைன்னு சண்முகம் சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தானே நீ தாவேகாவோட இருக்குது. தாவேகா தான் மதம் சார்ந்த கட்சியாவா இருக்குது? இல்லை. காங்கிரஸ் கிடையாது. சிபிஎம் சிபிஐ கிடையாது. இந்த முஸ்லீம் லீக் கட்சி இதெல்லாம் மதம் சார்ந்த கட்சி தான். ஆனால் சிறுபான்மை அப்படின்னு வச்சுக்கிட்டதுனால அவங்க வந்து வச்சுன்னு உருட்டுறாங்க. அவங்க திமுக கொண்டு தானே இருந்தாங்க. ஆமாம், அப்போல்லாம் சண்முகத்துக்கு சந்தேகம் வரல, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி சந்தேகம் வரல. ரைட்டு. அப்போ முஸ்லீம் லீக்னால அந்த சந்தேகம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வேறு இருக்கிறா விடுதலை சிறுத்தைகள், பிசிகே. அவங்க மதசார்ப கட்சி தானே. சனாதனனால எதிர்ப்பார். வண்டி டயர் பஞ்சர் ஆகிட்டாலே சனாதனம் தான் காரணன்றவர் அவர். அதனால் அவரையும் மதசார்பற்றத்தை சேர்த்துக்கலாம். அதில் அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல, சண்முகத்துக்கு இல்லை. வேறு யார் இருக்கிறா? வேறு யாருங்க இருக்கிறா? அதில் யாருமே இல்லை. திமுகவுக்கு பதில் தாவேகா. ஏங்க அதிமுக வந்து கொஞ்சம் பேர் விலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து என்ன கதை இது? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தன் கடத்திட்டு போயிடுவான் பொண்ணை. ஒரு படம் கூட வந்துச்சுங்க, சிறையை. அந்த காலத்தில் ஒரு படம், இவர் ராஜேஷும் லட்சுமி நடிச்சிருப்பாங்க. ஒருத்தன் ரவுடி கூப்பிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்க மாட்டார் பொண்டாட்டியா. அவன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், ஆனால் ஏற்றுக்க மாட்டார் ஊருக்காக. அதுக்கு அந்த மாதிரி அது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அதில் இருந்து வர்றவங்கள வந்து மதம் சார்ந்தவர்கள் அப்படின்னு என்னத்த சொல்கிறது. அவர் சண்முகம் அது பேட்டிலாம் நல்லா தான் கொடுத்தாரு, ஸ்டாலினுக்கெல்லாம் சவால்லாம் கொடுத்தாரு. ஆனால் இந்த கேள்விக்கு அவர் என்ன பார்வை பார்க்குறாரு? சரி, அப்படி இல்லாட்டி கூட அதை மத சார்பற்ற கூட்டணியாக மாத்திர தானே உங்கள் வேலை. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு உரிமை அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது திமுக சார்பில் சப்போர்ட் பண்ணுவோம், திமுக கூட நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய விசுவாசம் கொஞ்சம் ஓட்டின்னு இருக்குது. முட்டரசன் இருக்கார்ல, அவர் முட்டரசன் தான், முத்தரசன் இல்லை. தாவேகாக்கு கொள்கை குறிப்பாக கோட்பாடு எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. அதை போய் வீரபாண்டியன்ட்ட சொல்லுங்கள், இல்லை டி ராஜான்ட்ட சொல்லுங்கள்.
இன்னும் அந்த விசுவாசம் போல பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இவரும். கே. பாலகிருஷ்ணன் இப்போ யாரும் மறந்துட்டாங்க போல. அவரு கேட்டாலும் ஆளே காணோம். ஆமாம், அவரை கேட்டிங்கன்னா அவரும் இதுதான் சொல்லுவார். தாவேகாலாம் ஒரு கட்சியே கிடையாது. சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? தாவேகா கூட்டணி. வேறு என்ன பண்ணுறது? நான் இப்போ அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கீங்களா? இல்லை. பொதுவான பிரச்சனையில் திமுகவோட இணைந்து இது பண்ணுவோம். என்னையா இது தானே சீமான் கேட்குறாரு. என்னையா இது? காங்கிரஸும் இது தான் சொல்லணும். இது நாங்கள் இங்கே வந்து தாவேகா கூட, ஆனால் நேஷ்னல் லெவலில் திமுக பெரிய தேசிய கட்சி. அது அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகமா? இங்கேருந்து கும்மிடி பூண்டி தாண்டி ஆந்திராவுக்கு போனால் யாருன்னு கேட்பாங்க. கேரளாவில் கூட ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. அதிமுக கூட கேரளாவில் கர்நாடகாவில் கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ இல்லை. தாவேகா கூட நாளைக்கு இருக்கும். கேரளாலையும் மற்ற ஸ்டேட்டில் கூட வரலாம், பாண்டிச்சேரியில் இதெல்லாம். இவர்களுக்கு வேறு எங்கும் பாண்டிச்சேரி தவிர வேறு எங்கும் கிளைகள் இல்லை. அப்புறம் இன்னும் நீங்கள் தேசிய அளவில் கூட்டணி, இந்த உருட்டு தான். அதுதான் சீமான் போன்றவர்கள் கேட்குறாங்க. அதுன்னு அங்கே ஒன்று அங்கே ஒன்று சேம். அதுதான் சண்முகத்துக்கும் கேட்குறோம். உங்கள் விசுவாசத்துக்கு அளவே கிடையாதா? உங்களை அடிச்சு இன்னும் அடிக்கணுமா? திமுக தான் அந்த முடிவு எடுக்க சொல்லிச்சானா அது கோவப்படுறாரு. அதான் சொல்கிறேன். உங்களை இன்னும் ஓட வரட்டினா தான் உங்களுக்கு புத்தி வருமா? இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் இல்லைன்றீங்களா? அப்புறம் என்ன கருத்துலோட உங்களோட ஒன்று சேருவோன்றீங்க? சரி சார், இவர் வீரபாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா 10 மற்றும் 11ஆம் தேதியில் வந்து கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஆலோசித்து கூட்டணியில் இருக்கலாமா வேணாமான்றது கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொல்கிறாரு. எந்த கூட்டணியில் கிளம்புறாசான்றாங்க. இப்போ அந்த லெவலெல்லாம் அவங்க இல்லை. கிளம்புனாக்கா இவர் யார் வீரபாண்டி முடிவெடுக்குது? எங்கள் மேலே இருக்கிறாரு டி ராஜா, அவர் தான் முடிவெடுக்கணும். அது என்ன ஆதரவு கொடுத்துட்டு இருக்கலாமா வேணாமா? தெரியுதா இவங்களுக்குள்ள குழப்பம் எவ்வளோ? இல்லை சார், மேபி இந்த திமுக கூட்டணியில் கூட இருக்கலாம் சார். அது தான் மிச்ச சொச்சம் இருக்குல்ல. இதராவன் கூப்பிட்டுக்கிறாங்க. சண்முகம் சொல்கிற மாதிரி. அதாவது தாவேகாவில் வெளியில் இருந்து ஆதரவுன்னு போயிட்டாங்க, வேறு சில ஆதரவுகள்லாம் கிடைக்கல போல். அங்கே பரவாயில்ல. ஏன் 15 கோடிங்க என்ன இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படி மாட்டினாங்க பாருங்க. அப்போ இங்கே எதா பண்ணுங்கப்பா, பண்ணலன்னா என்ன பண்ணுறது? மறுக்க முடியுமா இவர்களால்? நாங்கள் திமுகவிடம் 15 கோடி வாங்கவில்லை அப்படின்னு அவங்க தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டாங்களே கொண்டு போய். அசிங்கமாக போச்சுல்ல, ஒரே அசிங்கமாக போச்சு குமார். இத்தனை வருஷம் 100 வருஷமாக எங்கள் தலைவர்கள் பல பேர் நல்ல பேர்லாம் வாங்கி வச்சில்ல, ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் முடிச்சு விட்டான் குமார். அசிங்கமாக போச்சு குமார். நீயாவது பரவாயில்ல குமார், நீ வெளியில் இருந்த ஆள்லாம் கூட சேர்த்துக்கிட்டா நேராக தலைவர் பதவி கொடுப்பீங்க. பாண்டிலாம் அப்படி தானே போனார் வந்தார். சரி, நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே டிக்னிட்டி. கமல்ஹாசன் கூட உள்ள கட்சிக்குள்ளே வரேன்னு. கமல்ஹாசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் வந்து சேரலான்னு நினைக்கிறேன். அப்போ 90களில் எனக்கு மார்க்சியனா என்னான்னு கொஞ்சம் கிளாஸ் எடுங்க. அப்படிலாம் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்குங்க, வாங்க அப்படின்னு. யாரை சேர்ந்தாலும் ஒன்று ஸ்பெஷல் மெம்பர்னு தனியாக இருப்பாங்க ரகசியமாக. என்ட்ராமலாம் அப்படி தான் இருந்தார். அப்புறமா இப்போ ரகசியமாக அங்கே போயிட்டாப்புல. அதே மாதிரி நீங்கள் கட்சியில் நேரடியாக வந்தோன்னே மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், பொலிட் பியூரோ மெம்பர் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சிலருக்கு மட்டும் அந்த டைரெக்டாக எம்பி போஸ்ட், ஏதாவது மந்திரி பதவி, அந்த மாதிரி கேரளாவில் சோம்நாத் சட்டர்ஜிக்கு பெஸ்ட்டு பார்லிமெண்டரின்றதுனால சிபிஎம்மே சீட்டை கொடுத்தாங்க. ஒரு சபாநாயகரும் ஆக்குனாங்க. அப்புறம் கையை சுட்டுக்கினாங்க. ஏன்னா அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இது தானே ஓங்கடான்ட்டார். அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் வாபஸ் வாங்கும்போது வரமாட்டேன்ட்டார், ராஜினாமா பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சில இது நடந்தது. மற்றபடி நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த சிபிஎம்முக்கு ஒரு டிக்னிட்டி உண்டு. போச்சில் அதுவும் 10 கோடியில். ஆமாம், இன்னை வரைக்கும் என்ன தோழர் பண்ணுறது? அது நாங்கள் வாங்கலை, நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இந்த ஈர வெங்காயம்லாம் வேணாம், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கினீங்கல்ல, அவ்வளோதான், நியாயப்படுத்தாதீங்க, அவ்வளோதான். அதனால் வீரபாண்டியன் உருட்டிக்கிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் தங்களுடைய இருப்பை காமிச்சிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இருக்கேன் இல்லை, நீ இருக்கேம்மா அப்படின்னு தான் ரொம்ப பேர் நான் இருக்கேன்னு யாராவது போட்டு பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஏன்னா சிதம்பரம் வந்து சந்தித்தார் வீரபாண்டியனை. அது என்ன கதைன்னு தெரியல. அன்னைக்கு கூட சொன்னோம் விசாரிக்கணும் சொன்னீங்க. ஏதாவது தகவல் இருக்கா அதை பற்றி? ஒருவேளை கிளப்பி விட்டு அவர் சிதம்பரம் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கலான்னு பார்க்குறாரு. கடலூர் போயிட்டாரோ சிதம்பரம்? ஏன்னா சிதம்பரம் திமுக காங்கிரஸ், செல்வ பிறந்தகை திமுக காங்கிரஸ். அவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு தலைவர், வட இந்திய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் தாவேகா. அதனால் இந்த பிரிவினையும் இருக்கும்ல,
அப்போ பழைய பங்காளிகள் சந்திச்சு எப்பா நீலாம் கொஞ்சம் உருட்டு சந்தையிலிருந்து 2 ஆடுகள். அதுதான். சரி சார், புதிய வக்பு சட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாதுட்டு அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண பில்லை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறது இந்த வகையில் அது கரெக்டு? ரிப்ளிகா இந்த அரசு திமுகவுடைய ரிப்ளிகாவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இப்படி இருக்காதீங்க, நீங்கள் மாற்றத்துக்காக வந்தவர்கள் அல்ல. நாங்கள் விக்கிரவாண்டியில் முதல்வர் விஜய் பேசுனது, நாங்கள் மாற்றத்துக்காக வரவில்லை. இந்த சூழ்நிலை அந்த இது ஒரு அந்த தேவைக்கேற்ப நாங்கள் வர்றோம் காலத்தின் அப்போ கட்டாயம். தேவைன்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி இது என்ன கரெக்டாக இப்போ இது இருக்குது பிஎம்சி ஸ்கூலு தேவை, நல்ல ஒரு விஷயம். இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? அவங்க அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க. அப்போ விடு, தேவை தானே, போடு. இப்படி வர்றது தான் கரெக்டான ஒரு அரசியல். அப்போது ஷாஜகான் இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க. இன்னொன்று, வக்போர்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் வக்பு இதை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏழை முஸ்லீம் கூட அந்த வக்போர்டுனால் எந்த பயனும் இல்லை. வேணா நான் சவால் விட்டு சொல்கிறேன், எங்கேயாவது வக்போர்டுனால் ஒரு ஏழை முஸ்லீம் பயன்பெற்றான்னு எங்கேயாவது சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வக்போர்டுனால் ஒரு ஏழைகளுக்கு வக்பு ஸ்கூலு, ஏழைகளுக்கு வக்பு சுகாதார நிலையம், ஏழைகளுக்கு வக்பு வீட்டு வசதி, குடியிருப்பு. ஆனால் பெரிய பெரிய இதெல்லாம் கட்டியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸு, பெரிய பெரிய ஃப்ளாட்டுங்கள்லாம். ஆனால் ஏழைகளுக்கு இப்போ அங்கே ஐசோஸ் போனீங்கன்னா சின்ன சின்ன இண்டுங்க 10க்கு 10 வசிக்கிறாங்க அந்த மக்கள். பக்கத்தில் பிஎம் தர்கா போனீங்கன்னா அவ்வளோ மோசமான இதில் வசிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு இது இருக்குது, இந்த விவேகானந்தர் எல்லாம் பின்னாடியே ஒரு குடியிருப்பு, எல்லாம் இஸ்லாமியர்கள் தான். நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்களாம் அவன் அந்த குடிசையாகவே அந்த இதுவாக இருக்கிறான், ஏழைகள் தான் அவங்க. சின்ன சின்ன தொழில், தினக்கூலிகள், ஆட்டோ ஓட்டுறது, இந்த மாதிரி தான். ஏன் அதே இடத்த வாங்கி அவங்களுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்கூடாதா? அவங்களுக்கு குடியிருப்பு கட்டினா அவங்களுக்கு என்ன கெட்டா போகிறாங்க? இல்லை, தொழில் தொடங்குறதுக்கு உதவி, வக்பு போர்டு மூலிமா ஆட்டோ, வக்போர்டு மூலமா சிறு கடைகள் வைக்கிறதுக்கு நிதி உதவி, வக்போர்டு மூலயமா பங்கு கடை வச்சு கொடுக்கறது, வக்போர்டு மூலயமா ஏழை பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு தொழில் தொடங்க, தையல் மிஷினு, அது இது என்ன தொழிலோ இது. இப்போ தான் க்ளவுடு கிச்சன்லாம் கூட வந்துச்சு. அந்த மாதிரி வக்போர்டு மூலிமா நான் பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நான் கேட்குறேன், வக்போர்டு மூலியமாக எந்த ஏழை அல்லது நடுத்தர இஸ்லாமியர்களுக்கு தொழில் தொடங்கவோ அல்லது வாழ்வதற்கோ அல்லது கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்திற்காகவோ அல்லது முதியவர்களுக்காகவோ அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்காகவோ அல்லது ஏழை குழந்தைகளுக்காகவோ ஏதாவது உதவி கிடைச்சதுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எதுக்கு இப்போ வக்போர்டு பயன்படாமல் இருக்குது? அப்போது இந்த வக்போர்டை வச்சுக்கிட்டு பிழைக்கிற நீங்கள், இந்த வக்போர்டில் இதற்கு முன்னே இருந்த விஷயங்கள் என்னென்ன, ஏன் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க? இதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வக்பு திருத்த மசோதா வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? கணக்கு வழக்கு ஒரு ஆள் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அவங்களுக்குள்ளேயே பண்ணிட்டா போதும். வக்போர்டு திருத்த மசோதா வந்தனாச்சு, கணக்கு வழக்கு நீ ஆடிட்டர் வச்சு பார்த்தது இல்லாமல் இன்டர்னல் ஆடிட்டிங் வச்சும் அதையும் பொதுவில் வைக்கணும். அப்போ யாருக்கு அடிப்படும்? வக்பு திருத்த மசோதா வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வக்பு சொத்துக்களை யாருக்கு வேணால் விற்கலாம், இந்துக்கள், கிறிஸ்டியன்ஸு, யாருக்கு வேணால் விற்கலாம். யாருக்கு வேணால் 99 வருஷம் லீஸ், 50 வருஷம் லீஸ், 30 வருஷம் லீஸ் விட்டுக்கலாம், குறைந்த வாடகை, குறைந்த இதில் யாருக்கு வேணாலும் வாடகை விடலாம். வக்பு திருத்த மசோதா வந்து என்ன பண்ணுச்சு? இஸ்லாமியர்கள், ஒன்லி இஸ்லாமியர்கள் தான், நான் முஸ்லீமுக்கு இந்த இது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ எங்கே அடிப்படுது? வக்பு சொத்துக்களை யார் பாதுகாக்கிறது? வக்பு திருத்த மசோதாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி வர்ற வக்பு சொத்து வருமானங்கள் என்ன செய்யணுன்றதெல்லாம் விதிமுறை கிடையாது. வக்பு திருத்த மசோதா வந்த பிறகு இந்த வருமானங்கள் எல்லாம் சமுதாய பங்களிப்பாக போகணும். அப்படின்னா என்னது? நான் சொன்னேன், இது எல்லாம் நீங்கள் பணம் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவீங்க? அப்போது எதாவது பண்ணணும்பா, ஒரு ஸ்கூல் கட்டலாம்ப்பா, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஏதாவது ஒன்று. அப்போது இது இல்லாமல் போர்டு எலெக்ஷன் நடக்கணும். வக்பு சொத்துக்கள் எங்கே இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இப்போது வந்த சட்டத்தில் எங்கெங்கே வக்பு சொத்துக்கள் இருக்குதுன்னு வெப்சைட்டில் போடணும், ஓப்பனாக வெளியே தெரியணும்.
எவ்வளோ வருமானம் வருது எல்லாமே தெரியணும். டிரான்ஸ்பரன்சியாக இது நல்லதா இது நல்லதா நான் கேட்குறேன், ஷாஜகான் அவர்களை கேட்குறேன், அமைச்சரை, எது நல்லது? எங்கே இடிக்குது? வக்பு சொத்துக்களை இனம் காணுவதில் அரசு அவசரப்படக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எல்லாருடைய இதுவும் அதுதான். ஏன்னா இங்கே அது பிரச்சனை இல்லை. பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இல்லை வேறு இடங்களில் ஆவணங்கள் இல்லை. அப்போ இனம் காண்றதுன்னா என்னது? 50 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 10 ஏக்கர் எழுதி வச்சுருப்பார். அது டாக்குமெண்ட்டு சரியாக மெயின்டைன் பண்ண அப்படியே போய் வழியாக வந்திருக்கும். இப்போ வந்தவங்க எடு டாக்குமெண்ட்லாம் எடு, இல்லைப்பா டாக்குமெண்ட் இல்லை அதான் எழுதி வச்சுருக்காருன்னு கவர்மெண்ட் எடுத்துக்கும். அதில் பிரச்சனை வரும்னு அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதை முறைப்படுத்துறது எப்படின்றத இனி வழக்கு விசாரணையில் கோர்ட்டு ஒரு வழிமுறையை சொல்லும். ஆமாம். ரெண்டாவது, அந்த வக்ஃப் போர்டு மெம்பர்கள் 4 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படணும், முறையாக தேர்ந்தெடுக்கப்படணும்னு புது சட்டத்தில் சொல்லுது. பழைய சட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரே ஆளே எவ்வளோ நாள் நியமிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ புது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த வக்ஃபு திருத்த இந்த மெம்பர்ஸ் இது வருமானம் என்னென்ன செலவழிச்சிங்க, அப்புறம் எவ்வளோ சொத்து இருக்குது, இது எல்லாத்தையுமே பொது வெளியில் நீங்கள் போடணும். இதுக்கு ஒரு கவுன்சில் மெம்பர்கள் வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் அதில் நான் முஸ்லீமே போடணும். ஏன்னா நீங்கள் சிண்டிகேட் அமைச்சிக்கிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி அங்கே தான் பிரச்சனை வருது. அது என்ன ஒரு மதம் சார்ந்த ஒரு இதில் நீங்கள் வெளியிலேருந்து மாற்று மதத்தை திணிக்கிறீங்க அப்படின்னு வரப்போ நீதிமன்றம் அதையும் நிறுத்துது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வித இதுவும் ஏழை இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகம் இது பயன்படுது. புதிய வக்ஃபு திருத்த மசோதா ஏழை இஸ்லாமியர்களுக்கு பயன்படுது. பழைய மசோதாவில் நான் முஸ்லீம்லேருந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தான். எதுக்கும் கணக்கு வழக்கு கிடையாது. யார் வேணால் ஆயாராம் காயாராம் மாதிரி தான். இது எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது புதிய. இதே போன கவர்மெண்ட்டு எது பிஜேபி எது பண்ணாலும் எதிர்ப்போன்னு ஒரு பொய்யான ஒரு இதை உருவாக்கிட்டு பண்ணீங்க. நீங்கள் வந்த அப்புறம் நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு இல்லை, தேவைக்கேற்ப வர்றவங்க தானே. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்ல. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறேன். வக்ஃபு திருத்த மசோதா எடுத்து இவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன்னு. அன்றைக்கே நான்லாம் இந்த விஷயத்தில் பேசுகிறேன். இன்றைய அமைச்சர், முக்கிய அமைச்சர் ஒருவர்கிட்ட நான் பேசுகிறேன், இது எப்படி இதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி இது இல்லை. ரிப்ளிகா, டிஎம்கேவுடைய ரிப்ளிகா இதுதான் விஷயம். ஏன்னா ஓட்டு போயிடும். யார் ஓட்டுங்க போகும்? ஏழை இஸ்லாமியனுக்கு பயன்பெறதுங்க. அவன் உனக்கு ஓட்டு போடுவாங்க. பணக்காரன் மற்றவன் இதை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வக்ஃப் போர்டு சொத்து ஏழை இஸ்லாமியருக்கு போட்டுமே, என்ன தப்பு இருக்குது? நீங்கள் மதம் சார்ந்த இது பண்ணிக்கங்க, பள்ளிவாசல் மற்ற புனரமைப்பு அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஏழைகளுக்கு இந்த காசு போகணுமா வேணாவா? வக்ஃப் போர்டுன்றது இஸ்லாமியர்களுக்கு தானே, இஸ்லாமிய சகோதரர்கள் ஏழைகளுக்கு. நான் முஸ்லீமுக்கு இது போகக்கூடாதுன்றது நல்ல எண்ணம் தானே. ஆமாம். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஷாபானு வழக்குலையும் அதுதான். இஸ்லாமிய பெண்கள் தலாக் கொடுத்தா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு கொண்டு வராங்க. அதை எதிர்த்து பெரிய அளவில், அதாவது உணர்ச்சிகரமான விஷயங்களை தூண்டுறது. சிஏஏ போராட்டம் நடந்ததில்ல சென்னையிலலாம், ஜெயக்குமார்லாம் தோற்று போனார். ஆக்சுவலாக சிஏஏ அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்கும் சட்டம். ஆனால் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் ஆனது. அந்த இன்னொரு இதில் என்பிஆர் இது ஒன்று, அதுதான் உங்களுக்கு குடியுரிமை ரத்து செய்யுது. அது கூட யாருக்குன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, வெளிலேருந்து 7-8 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க சிஏஏல அப்ளை பண்ணாமே இருக்கிறாங்க. ஒரு நாள் எடுக்கும்போது இல்லைன்னா இல்லை வெளியே போகணும். இந்த எஸ்ஐஆர் மாதிரியே தான் இதுக்கும் தவறான பிரச்சாரம் பண்ணி லாஸ்ட்டில் ஜெயக்குமார் தோற்று போயிட்டார். அதிமுக பெரிய அடி வாங்கிச்சு. இன்றைக்கே இதை வச்சு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதுலேயும் உண்மைகளை தேடுவதே கிடையாது. முத்தலாக்கும் அப்படி தான். முத்தலாக் எது கொண்டு வந்தாங்க? முத்தலாக்குடைய அடிப்படையை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது. முத்தலாக்குடைய அடிப்படை என்னென்னா 3 பருவம், 3 தலாக். 1 வருஷம் ஆகிடும். நீ தலாக் கொடுக்கணுன்னா முறைப்படி ஜமாத்தில் சொல்லி, ஜமாத்துலேருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சி உட்கார வச்சு பேசி, ஒத்து வரலையா முதல் தலாக்கு, அடுத்து ஒரு 3 மாதம் பொறுத்து கூப்பிட்டு மறுபடியும் பேச்சு, ஒத்து வரலையா 2வது தலாக்கு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி ஒத்து வரலையா 3வது தலாக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் பொறுத்து தான் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ 1 வருஷம் ஆகிடும். கிறிஸ்டியன்லேயும் அது உண்டு, தெரியும்ல. நீங்கள் ஈஸியாக நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட முடியாது. இந்துலேயும் கோர்ட்டு மூலிமா தான் வாங்கணும். இது இதை ரொம்ப பேர் எப்படி பயன்படுத்தினாலாம், தலாக் தலாக் தலாக், வாட்ஸ்அப்பில் அனுப்புவார், தலாக் தலாக் தலாக், அவ்வளோதான். இந்த பொம்பளைங்களுக்கும் ஒன்றும் தெரியாது.
இங்கே சொல்ல நான் இதில் ஊபியில் மற்ற வட மாநிலங்கள்லாம். அப்போ இதை அவங்கள பாதுகாக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்தானா என்கிட்ட வா, இந்த சட்டம் தூக்கி 2 வருஷம் உள்ளே வைக்கணும். இது என்னங்க இஸ்லாத்துக்கு எதிர்? தலாக ஒழுங்காக சொல்லு. தலாக முறையாக சொல்கிறவங்கள அந்த சட்டம் ஒன்றுமே பண்ண முடியாது. தலாகை தவறாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த சட்டம் பண்ணும். அப்போ இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிற சட்டமா, இஸ்லாமிற்கு எதிரான சட்டமா? பாதுகாக்கிற சட்டம் தான். என்னென்னா கூத்துன்றீங்க. இப்படி தான் உணர்ச்சி வயப்பட்டு அதை பற்றி தேடல் இல்லாமல் நம்ம ஆட்கள் பண்ணுறது. அதனால் இவர் ஷாஜகான் சொல்கிறாருல்ல, நான் உள்ளபடியே கேட்குறேன், நீங்கள் அந்த இதை படித்து பாருங்கள், அதில் என்ன தப்புன்னு சொல்லுங்கள். நாளைக்கே ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் இந்த சட்டத்தில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை விவாதத்தை வைங்க. சும்மா டிஎம்கே சொன்ன மாதிரியே உக்காந்ததுன்னா, டிஎம்கே கூட இந்த சகவாசம் தானே. ஆமாம், திருப்பரங்குன்றதுலேயும் அதுதான். ஆமாம், இந்த கவர்மெண்ட்டு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் சொல்கிறாங்க ஏற்றிட்டு போகிறாங்க. தீபத்தூணில் ஏற்றுனா பிரச்சனை, ஏற்றிருப்பாங்க. அடுத்த வருஷம் அங்கேயே ஏற்றுங்க. இன்னும் இஸ்லாமியர்கள் வந்து எதாவது தடுத்தாங்களா? இல்லை. நீங்கள் இவங்களுடைய சுயலாபத்துக்காக சில விஷயங்களை பண்ணாங்க. ஆமாம், கோர்ட்டு உத்தரவுலாம் மீறி இதெல்லாம் பண்ணாங்க. மற்றபடி மாற்று மதத்தினர் யாருமே அப்ஜெக்ட் பண்ணலையே. ஆனால் நாங்கள் அதுதான் பண்ணுவோம், பழைய முறையை இது பண்ணணும்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பிரச்சனையை ரன்னிங்லேயே வைக்கிற வேலையை பண்ணியிருக்காங்க. அமைச்சர் கூட சொல்லியிருந்தார். அதான் அமைச்சர் சொல்ல தான் சொல்கிறேன். சரி சார், செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் வந்து ஆளுநர் வந்து இடி வழக்கு பதிவு செய்ய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு வந்து ஸ்பீடப் ஆகிருக்கு. வழக்கு பதிவு செய்ய இல்லைங்க, எல்லாருமே அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வழக்கை நடத்துவதற்கு ட்ரையல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ இடி ஏற்கனவே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ வழக்கை நடத்த போகிறாங்க. நடத்தினா அது 3 மாதத்தில் கூட முடிஞ்சிடும். 3 மாதத்தில் முடிஞ்சு 4 வருஷம் தண்டனைன்னா ஆகும். அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஆமாம், அது இந்த மாதிரி பிஎம்எல் ஆக்டில் நடக்கிறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாலாம் பண்ண முடியாது. அதனால் இந்த ட்ரையல் வந்து எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ தள்ள பார்ப்பாங்க. அது இது இல்லை அது இல்லைன்னு. அதனால் இது வந்து கிட்டத்தட்ட அவருக்கு கொஞ்சம் நெருக்கடி தான். இதை பேஸ் பண்ணியே நாளைக்கே கேஎன் நேரு வழக்கு, அதில் இடி உள்ளே வருது, டக்குன்னு எவிடன்ஸ் எடுத்து டக்குன்னு ட்ரையல் போகிறாங்கன்னா டக்குன்னு ட்ரையல் போகலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்து கொடுத்துருவாங்க, அதுக்கும் ட்ரையல் போயிடும். இந்த மாதிரி பல வழக்குகளில் உடனே ட்ரையல் கேட்டு போகலாம். ஆனால் அவர்கள் பெரிய சட்ட டீம் வச்சுருக்காங்க. எல்லாம் எங்கே ஓட்டை இருக்குன்னு பார்த்து அதில் அடிப்பாங்க. இது எல்லாம் நமக்கு பாடம். இது இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா, ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டோமோ, நடைமுறை வேறு யாருக்கோ அப்படின்னு. டாஸ்மாக்லாம் அதான் நடந்தது. ஆமாம், ஆனால் அந்த டாஸ்மாக் உயிரோட இருக்குது. இப்போ அந்த விஜய் மண்டல் வழக்கு விசாரணைக்கு வந்துச்சுன்னா இவங்க கையை அவுத்து விட்டாங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய சிக்கலாகும். அது இந்த கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு எதிரான கவர்மெண்ட் தானே. ஆமாம், அது நாய் கவர்மெண்ட்டா? முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, உரிமையில் பேசுகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏங்க நான் திரும்ப சொல்கிறேங்க, ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள், அவங்க செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, கேவலமாக பேசுறது, எகத்தாளமாக ஏளனமாக பேசுறது, மக்கள் உங்களை விட்டு வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்கு. அது அவர்களுக்கு லாபமாக மாறும். இப்போது தாமோவன் பர்சன் முன்னாள் அமைச்சர் பேசுகிறாரு, இவங்க என்னென்னா துள்னானுங்க, இந்த நாய் கவர்மெண்ட்டில் இவ்வளோ கொலை நடந்திருக்குன்றார். ஒரு முதலமைச்சரை எப்படிங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி? இதுக்கு கைது பண்ணாங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்கன்றது. அப்போ நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? நீங்கள் வந்து நாலாந்தர பேச்சாளர் இல்லை, நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர். இதே வார்த்தையை போன கவர்மெண்ட்டில் யாராவது பேசியிருந்தால் அவங்கள என்ன பண்ணுவீங்க? அப்போது இவங்க என்ன, மக்கள் தானே அவங்கள தேர்ந்தெடுத்த, உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தானே அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களோட எந்த விதத்தில் அவங்க குறைஞ்சி போயிட்டாங்க? கள்ள ஓட்டு போட்டு தான் வந்தாங்களா? என்ன பண்ணி வந்தாங்க? முறைப்படி தேர்தலில் உங்களை மாதிரி நின்னாங்க, நீங்களும் நின்று அவங்களும் நின்னாங்க, அதிமுக நின்றுச்சு. அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை மக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க முறைப்படி ஆட்சி அமைக்கிறாங்க, எல்லார்ட்டையும் போய் கேட்குறாங்க, எல்லோரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவில் ஆட்சி அமையுது. ஆதரவு மட்டுமா, நீங்கள்லாம் பண்ணாத ஒரு வேலையை அவங்க பண்ணுறாங்க. அனைவருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க. அப்படி நடந்த ஒரு இதில் அவங்கள என்ன நீங்கள் கேவலமாக பேசுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே தெரில. இவரெலாம் அப்படியே போய் லண்டனில் படிச்சுட்டு வந்தார் இவர். உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சி நடத்தணும் அவசியம் இல்லை. மக்களுடைய இப்போ காமராஜர் எப்படி இருந்தார்?
மக்களுடைய மனங்களை அது ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு ஆட்சி நடத்தணும், அதுதான் முக்கியம். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார். அவரை இவங்க என்னென்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? சேம் அதே தான் இப்போ இவங்களுக்கு நடக்குது. ஜெயலலிதாவுக்கு நடந்தது தான் இன்றைக்கி ஒரு அமைச்சர் கீர்த்தனாக்கு நடக்குது. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க செல்கிறார், அப்படி இவர் எதை வைத்து ஈர்ப்பார்னு ட்விட்டரில் போடுறாங்க. நீங்கள் திருப்திப்பட்டுக்குங்க, ஆனால் இது பெண்ணியத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் அவ்வளோ உட்காந்து தமிழன் மரபு, தமிழர் பண்பாடுன்றீங்க. இது எந்த தமிழர் பண்பாட்டில் வருது? ஒரு பெண், ஒரு அமைச்சர், அவர் பெண்ணாக இருக்கிறான்ற ஒரே காரணத்தாக அவரை பற்றி கண்டபடி ட்வீட் பண்ணுறது, கண்டபடி அவரை அவதூறு பண்ணுறது எந்த தமிழர் பண்பாட்டில் வருது? ஒரு மக்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாயின்னு சொல்கிறது, அந்த ஆட்சியை நாய் ஆட்சின்னு சொல்கிறது எந்த தமிழர் பண்பாட்டில் வருது? மறப்போம், மன்னிப்போம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதெல்லாம் தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வார்த்தை, படி அலங்கார வார்த்தைகள். 6 மாதம் பொறுப்புன்ட்டு 6 நாள் கூட பொறுக்க முடியல, புலம்பி தீர்க்கிறீங்க. இந்த புலம்பல் எந்த அளவுக்கு போகுதுன்னா கண்டபடி வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்னன்னு அவர் இன்னொருத்தர் எல்லாம் 4 பேரை வெட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா தெற்கத்தி பக்கம் வர்றவங்க இப்படி வர்றீங்களே அப்படின்னு அருவாள் எடுத்துகிட்டு வருவீங்க. அருவாள் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆயுதம் வச்சு ஆயுத தடை சட்டம் இருக்குது தெரியுமா? பழைய செக்ஷன் 189 நினைக்கிறேன், இப்போ பிஎன்எஸ்லன்னு தெரில. 6 மாதம் தண்டனை அதுக்கு. இவர் எம்பி இவர் பிள்ளைங்களாம் நல்லா படித்து கோட் சூட்டு போட்டுன்னு வெளிநாட்டு போய்க்கின்னு இதாக இருக்கணும். தெற்கத்தி இளைஞர்கள் அறுவாலை எடுத்துட்டு 4 பேரை வெட்டிட்டு வரணும் இப்படின்னு நான் கேட்கல. கீழே கமெண்ட்ஸ் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இதுதான் இவர்கள். யாரை பற்றியும் கவலை இல்லை. ஜெங்ஸின்றாங்க. அந்த ஜெங்ஸிக்கு என்ன பழக்கத்தை கற்றுறாங்க பார்த்தீங்களா? ஜெங்ஸிட்டேருந்து கற்றுக்குங்க. டபுள் மர்டர்னா 2 கொலைன்னு கேட்குறாரு சார். ஏன் ஒரே ஆளை 2 பேர் வெட்டுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு சார். எப்படி புரியல. டபுள் மர்டர்னா ஒருத்தரையே 2 தடவை வெட்டுவாங்களா அப்படின்னு அதில் கேட்டிருக்காரு. ஏன் அப்படி கேட்டார் சார்? டபுள் மர்டர்னா ஒரு இடத்துல 2 பேர் வெட்டுறது தான் டபுள் மர்டரு, இரட்டை கொலை. அவர் என்ன சொன்னார்னா ஒரே ஆளையே 2 தடவை வெட்டுவாங்களா, அதுதான் டபுள் மர்டரா அப்படின்னு அங்கே கேட்குறாரு சார். மத்திய அமைச்சர் அவரை வந்துட்டாப்புல. அதனால் இவர்களுடைய பேச்சுகள் வன்முறையை தூண்டுகிற விதமாக, வன்முறை பேச்சுகள், அவதூறு பேச்சுகள், ஏளன பேச்சுகள், இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பண்ணு இவர் யோகியம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. 30-40 வருஷமாக எங்களாலே ஹேண்டில் பண்ண முடியல மத்திய அரசை, புதுசாக வந்துடுற எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்போ ஒத்துக்கிறீங்களா தோல்வியை? நாங்கள் தான், எங்கள் தலைவன் வந்தால் அவள் தான் இந்தியாவே ஆளவரெல்லாம் பேசியிருந்தீங்க. அவ்வளோதான். அதாவது என்ன பேசணும், என்ன பண்ணணும். இன்னொருத்தர் அவங்க இவங்க கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த விஷயத்தில் தப்பு இருந்தால் சுட்டி காட்டலாம். கூட ஒரு ஆண் நிற்கிறாராம், அந்த ஃபோட்டோவே மார்பிங் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே உண்மையாகவே இருக்கட்டும், கூட ஒருத்தர் நிற்கிறார், என்ன தப்பு? ஒரு அமைச்சர் கூட ஒரு ஆண் நிற்கக்கூடாதா? அமைச்சருக்கு யாரும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? இல்லை அமைச்சர் கூட இருக்கிறவங்க யாரும் பக்கத்தில் நிற்கக்கூடாதா? இப்போ மற்ற அமைச்சர் இருக்காங்க, அவர் கூட யாராவது ஒரு பெண்ணு நின்னா உடனே தப்பாக பேசுகிறீங்களா? அதுன்னு ஒரு பெண்ணுன்னா மட்டும் இப்படி பேசுகிறீங்க. இன்னொரு இடத்துல அருண்ராஜும் செங்கோட்டையனும் உட்காந்துருக்காங்க, சேர் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. பக்கத்தில் அவங்க கோமதியா புதுசாக வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் சேர் தள்ளி. ஒரு பெண்ணுன்னா கொஞ்சம் கேப் கொடுப்பாங்கல்ல, அதை ஜாதி ரீதியாக பார்த்தியா எப்படி? இப்படி இல்லாமல் யோசிப்பீங்க. அவங்களே யோசிக்கலாம் கூட நீங்கள் யோசிப்பீங்க போல், யோசிக்க வச்சுருவீங்க போல். இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் எம்ஜிஆருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பண்ண எம்ஜிஆர் நல்லா போயினே இருந்தார். அந்த வரலாறு இருக்குது. அன்றைக்காவது ஒரு கலைஞர்னு ஒரு ஆளுமை இருந்தது, இன்றைக்கி எந்த ஆளுமையும் கிடையாது. இதான் நிலமை. சரி சார், அதே சமயத்தில் தாவேக்காவுக்கு சவால் விட்டுருக்காரு ஆர்எஸ் பாரதி அவர்கள். 2 பேர் ஜெயிச்சிங்கன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துடுறேன் அப்படின்ட்டு. அவருக்கு மீசை இருக்கிறதுனால கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் மீசை இருக்குதா. ஆமாம், அந்த காலத்து மீசை வச்சுக்கிறீங்க அப்படின்னு. அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க எம்ஜிஆர் எல்லாமே. அப்படி ஜெமினி கணேசன் மீசை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது மீசில் வரைஞ்சிருப்பாங்க. பென்சிலில் வரைஞ்சி நம்ம இவர் பேர்னா வின்னர் படத்தில் வடிவேல் வச்சுருப்பாப்லையே, அந்த மாதிரி தான். ஏங்க நீங்கள் சவால் விடுங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சவால் விடுங்க. நாங்கள் 2 இது ஜெயிக்கலைன்னா பாதி மீசி ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம். நீங்கள் 2 ஜெயிப்பீங்கன்னா என்ன இது? என்ன வழக்கமாக அந்த ரைடு போது நின்றுக்கிட்டு நாங்கள் ஹிட்லரை பார்த்தவர் முசோலினி பார்த்தவர் கதையா இது? ஏங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் ஸ்பிரிச்சுவல் வாரியரு.
ஒரு பக்கம் மீசி எடுத்த மாதிரி படம் போட்டுருவோம், அண்ணன் எடுத்து விட்டார் அப்படின்னு. எம்ஜிஆர் மதுரைக்குள் வந்தால் நான் சேலை கட்டி கொள்வேன் அப்படி இப்படின்னாரு மதுரை முத்து. அப்புறம் அதிமுகவில் சேர்ந்தான்னு வச்சுக்கிங்க. மதுரை முத்தா? ஆமாம். ஏன் இல்லை சொல்ல. ஜிபி முத்துன்னு நினச்சிங்களா? இல்லை சார், உங்கள் காலத்துலலாம் ஜிபி முத்து, அந்த காலத்தில் மதுரை முத்துன்னு ஒரு டெரர் இல்லை. இப்போவே மதுரை முத்துன்னு ஒருத்தர் டக்குன்னு. அவர் அந்த பட்டிமன்ற பேச்சாளர். அப்போ ஒரு மதுரை முத்து இருந்தார், மாவட்ட செயலாளர். திமுகவில் வலுவாக இருந்தார். அவருன்னா மதுரையே அலறும். அதான் அழகிரி மாதிரி 3 அழகிரி வச்சுக்கிங்க. இங்கே கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார்ல திமுகவில் மாதிரி. அதெல்லாம் மாவட்டத்துக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. பல சேவைகள் செய்து மக்கள் வர்றவங்க தொண்டர்கள்லாம் அப்படி பார்த்துக்கின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டில் எம்ஜிஆர் ஜெயிச்சு போனார். சேலையை பார்சல் பண்ணாங்க எல்லாரும் அவருக்கு. அந்த மாதிரி நடந்துட போகுதுன்றேன். எப்போ மீசி எடுப்பீங்க? நானே ராஜா நானே மந்திரியில் அவர் பேர்னா கவுண்டமணிக்கு பாதி எடுத்துருவாப்புல. ஆமாம். எடுத்துகிட்டு எப்போவுமே இப்படி தான் இருக்கணும், துணியை வச்சு மூடக்கூடாது, டெய்லி என்னை வந்து பார்க்கணுன்றுவாப்புல. அந்த மாதிரி ஆகிட போகுது. என்னென்னா இன்றைக்கி இருக்கிறதுல வலுவான கூட்டணி தாவேகா. நீங்கள் உள்ளாட்சியில் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணி இடதுசாரிகள் வெளியே போனால் கூட பெரிய பாதிப்புலாம் வராது. தாவேகா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு 45% வாக்குகள் வச்சுருக்க மாதிரி. 45 கம்மி என்ன கேட்டால். அவங்களே 35 வச்சுருக்காங்களே. காங்கிரஸ் ஒரு 5 வச்சுக்கிட்டா கூட மற்றவங்க எல்லாம் சேர்த்தாலும் அப்புறம் ஒரு ஓவரால் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 50க்கு மேலே போய்டுவாங்க. எங்கேருந்து நீங்கள் ஜெயிக்கிறது உள்ளாட்சியில்? அதுக்கு தான் இப்போ பேரை கெடுக்குறது. அது பாரு, அது சரியில் கீர்த்தனா டான்ஸ் ஆடுறாங்க, இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டார் சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ் ரொம்ப வெள்ளையாயிட்டார், செங்கோட்டையன் சிரிக்கிறாரு, இப்படியே ஏதாவது சொல்லிட்டு போட்டுன்னு கிடக்குறாங்க. இது எதுவுமே ஜனங்க கண்டுக்க மாட்டாங்க. ஜனங்களுக்கு தேவை நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்காங்களா, அவ்வளோதான். இப்போது நான் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மீண்டும் வசூல் ராஜாக்கள் இது அதிகமாகிடுச்சு. அங்கங்கே மடக்கி இஷ்டத்துக்கு ஃபைனை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னு மிடில் கிளாஸு, லோ மிடில் கிளாஸு அவங்க தான் பாதிப்படுறாங்க. 2 வீலர் இவங்கெல்லாம் அவங்க கடுமையாக இந்த அரசுக்கு எதிராக மாறுவாங்க. நம்ம ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தா இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்களே, நம்மள்ட்ட வசூல் பண்ணுறாங்களேன்னு. அதில் கொஞ்சம் கருணை காட்டுங்க. எச்சரிக்கை கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு தடவை எச்சரிக்கை, 2 தடவை எச்சரிக்கை, 3ஆவது தடவை ஹெல்மெட் போடலைன்னா இல்லை ஏதாவது விதிமீறல்னா பண்ணுவான்னு. இதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு பண்ணியிருந்தா கடுமையான அதிருப்தி வரும். இது வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த காவல்துறையினர் சென்னையில் பல இடங்களில் திருந்தவே இல்லை. இதே காவல்துறை அதிகாரிகள் பார்க்கணும். இப்போ சென்னை நுங்கம்பாக்கம் பற்றி பல தடவை பேசியாச்சு. ஆமாம். அந்த திருமூர்த்தி நகர் இதில் ஒரு கடை 24 மணி நேரம் திறந்துருக்குது. 50க்கும் மேற்பட்ட 100கணக்கான ஆட்கள் அங்கே குமிகிறாங்க. காவல்துறை கண்டுக்கிறதுல அந்த மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, கஞ்சா பல இதெல்லாம் அங்கே நடக்குது. அதே திருமூர்த்தி நகரில் அதே நுங்கம்பாக்கம் ரோட்டில் திருநங்கைகள் பிரச்சனை இருந்தப்போ பழைய கமிஷனர் ஏகேவி முறையாக அதை கையாண்டு சிசிடிவிலாம் போட்டு அந்த ஏரியாவே க்ளீன் பண்ணார். இல்லாட்டி அங்கே போகவே முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. ஆமாம். அப்போது இன்றைக்கி அதே திருமூர்த்தி நகரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. 2 3ஆவது தடவை பேசியாச்சு. 4ஆவது தடவை நம்ம வீடியோ எடுத்து போட்டால் தான் இதாகும். திருவல்லிக்கேணி டிசி அவர்கள் இதை வந்து பார்க்கணும். திருமூர்த்தி நகர் ஒரு டீ கடையில் இல்லாத இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி பல இது இப்போ கார்ப்பரேஷன் சொல்லியிருக்காங்க, 1 நாள் தான் டைம் வாகனங்கள்னு. 2 மாதம் டைம் கொடுத்தே போன ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல. 100 லட்சம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னையில் கிடக்குது, தேங்கி கிடக்குது. அதை கூட நம்ம உட்காந்து எடுத்து போடலாம் போல், இன்றைக்கு இந்த இடம்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படி பண்ணோம், இந்த மாடுகள் பிடிக்கிறது அப்படி தான், அவ்வளோதான் பண்ணி அப்படி இப்படின்னாங்க. ஒன்றும் நடக்கலை. அதனால் 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போனாலும் சிக்கல். இந்த ஷாஜகான் மாதிரி ஆட்கள், வகுப்பு திருத்த மசோதா, திருப்பரங்குன்றம், இது எல்லாமே நீங்கள் மறுபடியும் பழைய டிஎம்கே அதிகாரிகள், அதே அதிகாரிகள், இது எல்லாம் நீங்கள் சரி பண்ணலன்னா அதிகாரிகளும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன இல்லைண்ணா மாறிச்சு, டிவிக்கு ஆட்சி வந்தால் போயா, அதையெல்லாம் அதுதான் அந்த மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துடுறாங்களா சார்? இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. இன்னும் எவ்வளோ இடத்துல மறியல் பண்ணாங்க, கல் கடை இது சாராய கடையெல்லாம் மூட சொல்லி. எங்கே மூடினாங்க? ஹைகோர்ட் கூட சொல்லியிருக்காங்க, கல்லுக்கடையை திறக்க சொல்லியிருக்காங்க. ஏங்க என்னை கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுக்கடைன்றது சீமான் கூட சொல்கிறாரு. பால் பனை பொருட்கள் இது அவசியம் தேவை. கல் இறக்குறதுக்கு போய் ஒருத்தர் போய் இது பண்ணி அதெல்லாம் வேறு ஒரு முன்பகையில் அது மாதிரி சொல்லி காலில் சுட்டு பெருசாக மாட்டினாங்க.
அவர் வந்து பயங்கரமான சிங்கம் பட ஹீரோ அவர், அந்த எஸ்ஐ. இப்போ சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காரு. இந்த வழக்கில் தான் கோர்ட்டு கேட்டுக்குது, ஏன் கல் கடை திறந்தா என்ன. இப்போ கல் கடையை வந்து நான் அடிக்கடி வலியுறுத்துறது, இப்போ டாஸ்மாக் குடித்து உடம்பு கல்லீரல் கெட்டு போகிறது, குறுகிய காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அப்படியே முடமாகி போகிறது, வயோதிக தோற்றம், எதுவுமே செயல்பட முடியாது. குறிப்பாக ஒரு 40 வயசுக்கு மேலே இன்றைய வாழ்க்கை சூழலில் நல்லா இருந்தாலே உங்களுக்கு சுகரு, ஃபுல் பாடி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு வந்துடுது உடம்புல. இதோட மதுவும் சேரும் பொழுது குடும்பத்தில் பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. இவர் முடங்கி போய் வேலை செய்ய முடியாத ஒரு கண்டிஷன். இது பல வகையில் குடும்பங்களில் எதிரொலிக்குது. அப்போ அதை விட கல் குடித்தானா கொஞ்ச நாளாவது கொஞ்சம் நல்லா இருப்பான். அப்போது கல் இறக்குறதுன்றது வந்து இவங்களுடைய டாஸ்மாக் வருமானம் போகுன்ற சுயநலம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. கல் கடை திறந்தா அங்கே போய் 600 800 குடிக்கிறவன் இங்கே வந்து 100 150 குடிச்சிட்டு நல்லபடியாக வீடு போய் மிச்ச காசை எடுத்துகிட்டு போவோம். இன்னொன்று, இவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக போனாங்கன்னா, போன திமுக ஆட்சி இந்த FL2 பாரு, அந்த பார், இந்த பார்னு இஷ்டத்துக்கு பேர் வச்சு அதிகமாக இதை வந்து வியாபாரமாக்கி விட்டாங்க. டாஸ்மாக் மட்டும் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டு இருக்கும், அதில் போய் குடிச்சிருந்தது மாதிரி பாரு அப்படின்னு கொண்டு வந்தாங்க போன கவர்மெண்ட்லாம். அதை வந்து FL2 பாரு, அந்த பாரு, பப்பு, அது இதுன்னு எந்த வகையில் நீங்கள் தப்பிக்க முடியாது. மன உறுதி இருந்தால் தவிர ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதில் போய் ஜாயிண்ட் ஆகிடுவீங்கன்ற மாதிரி. அப்போது இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் பாரம்பரியமாக இருக்கிற தமிழர்களுடைய பாரம்பரியம் சாதாரணமாக இருக்கிற அந்த கல்லுக்கு இடம் கிடையாது. இதுக்கெல்லாம் உண்டு, FL2 பாருக்கு உண்டு, அதுக்கு உண்டு, இதுக்கு உண்டு. ஏன் இந்த வருமானம் எல்லாம் அரசுக்கு போகும். FL2 பார் எப்படி வருமானம் அரசுக்கு போகும் எனக்கு தெரில. லைசன்ஸில் மட்டும் காசு கிடைக்கும், அதுலேயும் கூடுதல் விலை வச்சு இவங்க பார்த்துக்குவாங்க. மீதி அங்கே விற்கிற மது இங்கே விற்க போகுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே 2 மடங்கு 3 மடங்கு அதில் உள்ளே விற்கிறது, அப்புறம் ஏஜி போட்டிருப்பான், அது இதுன்னு. இப்போ இந்த கோர்ட்டே கேட்டிருக்கு இந்த வழக்கில், கல் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. கல் இறக்கியதாக விவசாயி மீது போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்திய தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேட்டிருக்குது. கல்லுடைய மருத்துவ பயன் என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும் சொல்லிக்கிறாங்க. டாஸ்மாகை நடத்த கல் தடுப்பு சட்டத்தை மட்டும் தமிழக அரசு கடுமையாக கடைப்பிடிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, அது கோர்ட்டு சொல்லுது, பேட்டா அங்கே சம்பாதிக்கிறதுக்கு இங்கே நீ மூடுறதுக்கு தான் நியாயம், அது சொல்லு அப்படின்னு. அதனால் பனை பொருட்கள்ன்றது வந்து கல் மட்டும் இல்லை, பதநீர்லேருந்து அது சார்ந்த பல பொருட்கள், பனங்கற்கட்டுலேருந்து பனை வெள்ளத்துலேருந்து பல இது இருக்குது, அது சார்ந்த தொழில். நீ யார் தடுக்கிறதுக்கு? இப்போ இதை வந்து இந்த அரசு கொஞ்சம் கனிவோடு பரிசீலித்து அந்த தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க அந்த மக்கள், அந்த விவசாயிகள். தென் மாவட்டங்கள்லாம் அப்படி ஒரு இது. அதனால் அதை வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் பரிசீலனை பண்ணுது. கோர்ட்டு சொல்கிறத வச்சு கோர்ட்டு சொல்லிட்டாங்கப்பான்னு திறந்துட்டு போகலாம். இந்த டாஸ்மாகை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துகிற வேலை பண்ணால் உண்மையிலேயே அடுத்த தலைமுறையை பாதுகாத்தவராக இருப்பார் விஜய். 717 என்ன சார் ஆச்சு, மூடிட்டாங்களா? அந்த இதை மூட்டாங்களா இல்லை கடையை மூட்டாங்களான்னு கேட்கறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. 717 மதுக்கடைகள் மூட போகிறதா சொன்னாங்கல்ல, அது என்னாச்சுன்னு கேட்டேன். நேற்று தான் பல இடத்துல மூடினாங்க, 717 மூடிட்டாங்களா அப்படின்றது அமைச்சரவை கூட்டம் போட்டு மூடிட்டு தான் சொல்கிறாங்க. போக போக தான் தெரியும். இந்த அறப்போர் இயக்கம் யாராவது கண்டுபிடிச்சி சொன்னால் தான் உண்டு. அதனால் பார்ப்போம். அறப்போர் இயக்கம் சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், சமீபத்தில் கூட எது சிஎம் அவர்கள் அதான் பார்த்தாங்க. அதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களான்னு. தேர்தலுக்கு முன்னாடி இவங்க ஒரு டெண்டர் விட்டாங்க, சாலை இது திருவான்மியூர் டு துறப்பாக்கம் 20 கிலோமீட்டருக்கு சாலை போடுறது. அதில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 157 கோடி ரூபா இவங்க கோட் பண்ண ஒரு நிறுவனம் கோட் பண்ண நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்கன்னு இவங்க அறப்போர் குற்றச்சாட்டு. ஆனால் அங்கே காஸ்ட்டு வந்து ரியல் காஸ்ட்டே 147 கோடி தான். அப்போ டெண்டர் கொடுக்குறவங்க 140 கோடி அப்படி இது பண்ணால் குறைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கணும். 157 கோடி கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடி எக்ஸ்ட்ரா, 20 கிலோமீட்டருக்கு 200 கோடின்னு அப்போவே அவங்க புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை போய் சமீபத்தில் முதல்வரெல்லாம் பார்த்து இவங்க கொடுத்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. புதிய டெண்டர் புதிய கோணத்தில் வரும். நல்லா கொஞ்சம் அந்த கமிஷன்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நல்லபடியாக வேலை நடந்துச்சுன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும், வரவேற்கத்தக்கது. இப்போ 147 கோடி ஏன் கொடுக்குறான்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே கொடுப்பான், கமிஷன் கொடுக்குறது அது கொடுக்குறதுன்னு. எங்களுக்கு எதுவும் வேணாம் இது மாதிரினா 120 கோடி கூட ஆகும் செலவு. அப்போது நல்ல தரமான சாலையும் வரும்.
இந்த மாதிரி விஷயங்களில் தான் தாவேகா நின்னா அசைக்க முடியாது அடுத்த 20 வருஷத்துக்கு. ஆனால் நாங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் அப்படி இப்படின்னா முடிச்சு விட்ருவோம். இறுதியாக ஒரு கேள்வி, ஹார்ட் டிஸ்க் திருடு போன வழக்கில் வந்து சிபிசிஐடிக்கு வந்து வழக்கை மாற்றிருக்காங்க. அந்த வழக்கை ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. எந்த லெவலில் இருக்குது கேஸு? நான் ஒரு சமீபத்தில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தேன், 18 ஹார்ட் டிஸ்க்குன்றது 30 அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை? ஏங்க ஒரு 18 போயிருக்கு, மறுபடியும் கொஞ்சம் விசாரணை பண்ணும்போது அது 30 தெரியுது. 30ன்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது? இல்லை முதல்ல ஏன் 18 சொன்னேன்? இப்போ தான் 30 தெரிஞ்சது. இல்லை, வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதுக்காக ஆயிருக்கலாங்க. எவ்வளோ இது சார்ந்த கம்ப்யூட்டர் அது சார்ந்த கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு அதில் இப்போ பேட்ரியாட்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்கள். அதில் ஹார்ட் டிஸ்க் எப்படி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல எடுத்து போட்டு அழிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த இதெல்லாம் நடக்கும். ஹார்ட் டிஸ்க்கு திரும்ப இப்போ விசாரணையில் கூடுதலாக வந்திருக்கும், 30 வந்திருக்கும். இப்போ இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரித்தா அதில் வந்து கூடுதல் விஷயங்கள் தெரியாது, உண்மைகள் வெளியே வராது. அங்கேயே ஒரு விஜிலன்ஸ் இருக்குது, அதுவும் லோக்கல் போலீஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. அதனால் சிபிசிஐடி விசாரித்தா நல்லா இருக்கும்னு சிபிசிஐடி கையில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் அது. இன்னும் கேட்டால் இந்த விவகாரம் சிபிஐ கையில் இருக்குது. இந்த மற்ற விஷயங்கள்லாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஆமாம். அதனால் கூடிய விரைவில் இதெல்லாம் சிபிஐ கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கேம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.